நியாயமா அப்பா கூடவே இருந்து நானும் நித்யாவும் தான் கவனிச்சுக்கணும். ஆனா நீங்க எங்களை அனுப்பி வச்சுட்டு பொறுப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு சிரமப்படல. இதுல நேக்கு என்ன சிரமம் இருக்கு பாஸ்கர்? நான் அந்த ஆத்துல வாழ போறவ. அந்த ஆத்துல உள்ள மனுஷாளுக்கு ஏதாவதுன்னா நான் தானே கவனிச்சுக்கணும். குடும்பத்துல அப்பா தலைவன், அம்மா தலைவின்னு சொன்னாங்க. தலைவி நீ இருக்க, தலைவன் அப்பா எங்க? வேற என்னமா சொல்லி கொடுத்தாங்க? சில நட்சத்திரங்கள் எரி நட்சத்திரங்களா மாறி அந்த குடும்பத்தை விட்டு கீழே விழுந்துரும் சொன்னாங்க. அம்மா அப்பா எங்க? அந்த எரி நட்சத்திரத்தை போல நம்ம குடும்பத்தை விட்டு கீழே விழுந்துட்டாருமா. இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சுட்டேன். மறுபடியும் இதே கேள்வியை கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த பிரச்சனைக்கு இப்பதான் தீர்வு கிடைக்க போதும். சுதர்சனா, இது எல்லாத்துக்கும் நீதானே காரணம். என்னாச்சு? எழுந்துறியா? அறிவில்லை இருக்கு. கார் தான ஓட்டிட்டு வர. அடியே ஒரு உயிரை வாங்க பாத்தியா? என்னாச்சு அவனுக்கு? தூக்கியா? வேடிக்கை பார்க்காம தூக்கியா? தூக்கியா? கார் ஓட்டு பாத்து தூக்குடா. என்னடா பண்ற? ஏய் மெதுவா. மெதுவா. இங்க போடு. மெதுவா. மெதுவா. ஏய் இதே பழப்பா வச்சிருக்கீங்களா? நீங்க வீட்ல இருந்து கிளம்பறது கண்ணு முன்னு தெரியாம கார் ஓட்டி அப்பா எனக்கு உயிரை எடுக்கிறது. இதெல்லாம் உங்க அப்பா விட்டுருவாடா. யோ டேலுங்க யோ. அதானே சார். தெரியாம பேசாதீங்க சார். நான் பாட்டு ஒழுங்கா தான் வந்து அவர் தான் குறுக்க வந்துட்டாரு. யோ இப்படிதான் போன மாசம் வெளியூர்ல ஒருத்தன் குடிச்சிட்டு ஊரியா சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. அதானே யோ டேலுங்க. என்னது இது? சார் சொல்றத புரிஞ்சுங்க. நான் இவரை கூட்டி போய் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் பண்ணி என்னைய வழி சொல்றேன். அதான் ஹாஸ்பிடல் கூட்டி போற சொல்றல. உன்னை எப்படியா நம்பர் நீ கூட்டிட்டு போகும்போது நடுவுல எல்லாம் போட்டனா? சரி சரி தூக்கு. பேசிட்டு இருக்க நேரம்ல தூக்கு. என் கார்டு இல்ல, என் நம்பர் இருக்கு. ஏதா பிரச்சனை நான் கால் பண்ணுங்க. யோ தூக்குங்க. தூக்கு. என்னாச்சு சஞ்சய்? வாட் ஹேப்பன்? அங்கிள் நான் ஃபோன் பண்ணேன் இவருக்கு தான் அங்கிள். டேய் என்னடா என்னாச்சு? ஏய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உனக்கு ஒண்ணும் ஆகலையா? இல்லடா எனக்கு ஒண்ணும் இல்லடா. பெயின் இருக்கா? எங்க பெயின் இருக்குப்பா? உடம்பு எல்லாமே. ஓகே, இங்க பெயின் இருக்கா? அந்த கையில என்னப்பா ரொம்ப பயந்துட்டியா? கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை. சஞ்சய் டோன்ட் வரி. இந்த ஆளுக்கு உள்காயமோ வெளிக்காயமோ எதுவுமே இல்லை. காரில் அடிபட்டுட்டோம்னு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங், அவ்வளோதான். நான் பெயின் கில்லர் எழுதி தரேன், வாங்கி கொடு, சரியா போயிடும். இல்ல அங்கிள், நான் வேற ஊருக்கு போறேன். எதுக்கு ரிஸ்க்கு? ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டுமே. என் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு காலியாக இருந்து நான் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்காத? ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஆமாம், அப்பாவை பார்த்தியா நீ? இல்லை அங்கிள், இந்த டென்ஷனில் அப்பாவை பார்க்கவே இல்லை. சரி வா பார்க்கலாம், வா கமான். ஏய் கோபால், ஆ சஞ்சய் வண்டியில அடிபட்டானே, இப்போ அவன் கண்டிஷன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கான்டா. ஹி இஸ் குவைட் நார்மல். சும்மா ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர், அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கொடுத்தியல்ல?
டேய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் சீரியஸ் ஆயிடுவான்டா. ஓ நீ டென்ஷன் ஆகாத. சஞ்சய் வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதாப்பா? ஒரு டிரைவர் வச்சுட்டான்னாப்பா. இனிமே நீங்க டிரைவ் பண்ணாதே, டிரைவரே கார் ஓட்டட்டும். கல்யாணத்து வர வச்சுண்டு ஆண்டவா ஏதாவது ஆயிடுத்துனா? அதான் ஒன்றும் ஆகலையே, வருத்தப்படாத கௌசல்யா. டிரைவிங்ல இந்த மாதிரி ஆறதெல்லாம் சகஜம். இதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆற? சஞ்சய் உனக்கு கல்யாண டென்ஷன், நான் வேற ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறேன்னு சொல்லி அது வேற ஒரு கன்ஃபியூஷன். நீ வண்டி ஓட்டாதப்பா. டாடி, இது ஆக்சிடென்ட்டே இல்லை டாடி, புரியாம பேசாதீங்க. அவ தான் ஏதோ பதட்டத்தில் பேசுறானா, நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன டாடி இது? எதேர்ச்சியா கார்ல குறுக்க வந்து ஒருத்தன் மோதிட்டான். அவனுக்கு தான் எதுவும் ஆகலைன்னு அங்கிள் சொல்லிட்டாரே, அப்புறம் எதுக்கு நீங்க கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? இதெல்லாம் டூ மச் டாடி. இல்ல சஞ்சய், நீ புது மாப்பிள்ள, கல்யாண ஆகிற சமயத்துல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாதப்பா. என்ன டாடி நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன அங்கிள் இது? டேய் ஃபூல், அவன் சொல்றதுல என்னடா தப்பு? இவன் வேகமா காரை ஓட்டிட்டு போனா எதிர ஒருத்தன் வந்து இடிச்சு அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இவன் கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்ற. அப்ப எதிர ஒருத்தன் நடந்து வந்தானே அவனை நடக்கக்கூடாதுன்னு சொல்வியா? ஃபூல், இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற? பி பிராக்டிக்கல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டா பேசுனீங்களே. சரி, டேடியோட ஹெல்த் எப்படி இருக்கு இப்போ? அவனுக்கு என்னடா, நல்லா இருக்கான். கௌசல்யாவோட கவனிப்புல நல்லாவே தேறிட்டான். ஒரு இடத்துல உட்காரவனா எப்படி ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்க பாரு. அப்போ நீங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லுங்க. எனக்கு நீ ஃபீஸ் தர வேணாம், அவ்வளவுதானே? நாளைக்கே அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறப்பா. தேங்க்யூ அங்கிள், எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேய் அங்க என்னடா சத்தம்? சத்தம் இல்லாம மேல வைக்க முடியாது? ஏம்மா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு மச மசம் நின்றுட்டு இருக்க. காசு எடுமா. சாரி சார், பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? வர்றவங்க போறவங்க எல்லாம் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன சத்திரம் நடப்பா உங்களுக்கு? இல்ல சார், இப்பதான் அங்க வச்சுட்டு வந்தேன். இப்போ வச்சா எப்படி காணாம போகும்? எங்க போச்சுன்னு தெரியல. இதெல்லாம் ஆம்பளைங்க தான் வந்து போயிட்டு இருந்தாங்க, இப்போ பொம்பளைங்களும் வர ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நீ மட்டும் தான் இப்படி வந்து திங்கிறியா, இல்ல குடும்பத்துல குழந்தை குட்டிங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? சார் ப்ளீஸ் திட்டாதீங்க. அப்புறம் தெரியாம தானே பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். வரும்போதே காசு இல்லாம வந்துருது, கேட்டா பர்ஸ் இங்க வந்து தொலைஞ்சு போச்சுன்னு இப்படி ஒரு கதை சொல்றது. இல்ல சார், நான் பர்ஸ் எடுத்துட்டு தான் வந்தேன். வந்து அது எங்க போச்சுன்னு தான் தெரியல. ஏமா இவ்வளவு டீசெண்டா இருக்கியே, காசு இல்லாம சாப்பிட கூடாதுன்னு தெரியாது உனக்கு? வெக்கமா இல்ல? படிச்சிருக்கீல நீ? இல்ல அறிவில்ல உனக்கு? அலை மட்டும் தெரியும், ஆனா வரும்போது காசு இல்லாம வர தெரியும். ஆளையும் அண்டையும் பாரு. அதுக்காதமாங்கறல்ல, காசு எடு முதல்ல. டேய் வாடா, டேய் வாடா இங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களோட பர்ஸா? ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. எல்லாம் கரெக்டா இருக்குங்க. எங்க கிடைச்சது உங்களுக்கு இந்த பர்ஸ்? நான் வரும்போது கீழே கிடந்தது. பேக்கை பார்த்து பத்திரமா வச்சுக்க கூடாதா நீங்க? பாருமா, காசு இருக்கான்னு பாரு. இந்தாயா, வச்சிருந்தா கொடுத்துருக்க வேண்டியதானே? விட்டா மாவட்ட வச்சிருங்க போல இருக்கே. என்ன காசு இல்லாம கண்டதையும் திம்பிங்க? உங்களை சும்மா போன் அனுப்பிடுவாங்களா என்ன? அதான் கொடுத்துட்டீல. இதுக்காக ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழறீங்க? எப்படி பேசுறாரு? உங்க மேல தானே தப்பு. பப்ளிக் பிளேஸ்க்கு வரும்போது பர்ஸ பத்திரமா வச்சுக்கணும்ல. நம்ம பொருளை நாம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். இங்கதான் வச்சு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. சரி எப்படி எல்லாம் திட்டிட்டாரு தெரியுமா? சரி பரவாயில்ல, சின்ன குழந்தை போம்மா, மாதிரி இப்படி நீ அழக்கூடாது அழுதுகிட்டு சரியா? நாம தப்பு பண்ணா நாம தான் சரி செஞ்சுக்கணும். சரி வாங்க கூட்டு போமா, போலாம். கூட்டு போமா வாங்க. முதல்ல. போயா. போமாங்க. வாங்க போலாம். காசு இல்லாம சாப்பிட்டுட்டு கேட்டா அதை சொல்றான் இதை சொல்றாங்க. பரவாயில்ல, படுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. எப்படி இருக்கு இப்போ? கொஞ்சம் டயர்டாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. சாரி சார், எதையும் நினச்சிட்டு வந்து நானும் அவங்க காரில் வந்து விழுந்துட்டேன். என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்ததே அதுவே எனக்கு போதும். நல்ல வேளை டக்கு நான் பிரேக் போட்டதுனால தப்பிச்சார். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணுமா? நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற தெரியாமல் எங்கேயாவது உங்களை தேடிட்டு இருக்க போகிறாங்க. தேவையில்லை சார், எங்கள் ஃபேமிலியில் வெளியூரில் தான் இருக்காங்க. நான் இங்கே பேச்சுலர் ரூமில் தான் இருக்கேன். பேச்சுலரா? சார் சார் பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், எனக்காக நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணதே போதும். இல்ல சார், இல்லை சார், பரவாயில்ல வாங்கிக்கோங்க. என்னப்பா எப்படி இருக்க? ஆவா, நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கியா? பெயின் கில்லர் சாப்பிடலையா? சாப்பிட்டேன் டோன்ட் சார். வரி, நல்லா ஆயிட்ட. நாளை காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? நாளை காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ சார்.
சரி பாஸ்கர், நான் கிளம்புறேன். ஓகே. நீ? இல்ல கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துட்டு அப்பாவையும் இவரையும் பார்த்துட்டு அப்புறமா கிளம்புறேன். ஓகே பாய். Bye. ஓகே பாய். ஓகே சார், தேங்க்யூ. பார்க்கலாம்டா. சரி வாடா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் சார். சொன்னபடி பைசா கொடுத்துருவீங்கல்ல? இப்ப நீ செஞ்சது கால்வாசி வேலை தான். இன்னும் முக்கால்வாசி வேலை பாக்கி இருக்கு. வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சிரு. பேசுனதுக்கு மேலேயே பணம் தரேன். சரி சார், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. இதை பாரு, டாக்டர் ரூம்ல இருந்து டாக்டரோட ட்ரெஸ் எடுத்து அதை அலமாரியில வச்சிருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் டாக்டர் மாதிரியே ராஜரத்னத்தோட ரூமுக்கு போற. போய் அவர் கதையை முடிக்கிற. அங்க எந்த விதமான தடையும் விடாம அங்கிருந்து நேரா திரும்ப வந்து இங்க படுத்துக்கிற. மறுபடியும் காலையில டாக்டர் வந்து உன்னை டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயுமே நகரக்கூடாது. யாருக்கும் உன் மேல சந்தேகமே வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன் சார். ஆனா அந்த ஆள் கூட எப்போ ரூம்ல ஒரு பொண்ணு இருக்காளே, அதை நீங்க கவனிக்கலையா? கவலைப்படாத, அந்த பொண்ணு பேரு கௌசல்யா. அந்த கௌசல்யாவை தூங்க வைக்க நான் பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து விட்டுடுறேன். ஆஸ்பத்திரியில பூகம்பமே வந்தாலும் அந்த பொண்ணு தூங்கிட்டு தான் இருப்பா. அவளால எழுந்திருக்க முடியாது. நீ போய் உன் வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு திரும்பி வந்துடு. இது பாரு, இப்ப தலையாட்டிட்டு அப்புறமா சொதப்பிடாத. இன்னைக்கு ராத்திரியே ராஜரத்னத்தோட உயிர் பிரிஞ்சாகணும். நாளைக்கு அவருக்கு நல்ல அடக்கம். நாளைக்கு மறுநாள் பால். நீங்க கவலைப்படாதீங்க சார். இப்பவே போய் நீங்க பூ மாலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே இது உங்க பிரச்சனை இல்லை, என்னோட பிரச்சனை. இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க. பெருமாளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கௌஷி அக்கா கல்யாணத்துல எந்த தடையும் இல்லாம நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அத்திம்பேர், என்ன பண்ணிட்டு இருக்கீள்? நான் பிஸியா இருக்கேன். பிஸியா இருந்ததெல்லாம் போதும். செத்த இங்க வந்து நேக்கு இந்த பத்திரிக்கைக்கெல்லாம் மஞ்சள் தடவை ஹெல்ப் பண்ணுங்க. இதை பாரு, இந்த மஞ்சள் தடவுறது, குங்குமம் தடவுறது, இதெல்லாம் பொம்மநாட்டிங்க வேலை. ஏன்ட்டு ஏன் சொல்ற? இதையாவது உருப்படியா செய்வேன்னு தான். புடிங்க புடிங்க. ஒவ்வொரு பத்திரிக்கையா மஞ்சள் தடவுறதுக்கு ஒரே அடியா மஞ்சள் தண்ணியில முக்கி எடுத்துட்டா என்ன? உங்களை தான் முக்கி எடுக்கணும். கொடுங்க. உங்களாண்ட போய் சொன்னேன் பாருங்க. சீதா, மாப்பிள்ளை எவ்வளவு ஆர்வமா கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரை ஒன்றும் சொல்லாதம்மா. நீங்க தான் மாமா இந்த ஆத்துலயே எனக்கு சப்போர்ட். மாமா, இந்த கல்யாண மண்டப அட்வான்ஸ், டெக்கரேஷன், சமையல், மங்களவாத்தியம், இந்த அட்வான்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம்? ஒன்னும் வேண்டாம் சாமி. உங்க தகுடுத்தம் ஃப்ராடுத்தனம் எல்லாம் இந்த ஆத்துல இருக்க வாழ்க்கை நன்னா தெரியும். உங்க கையில பணம் கொடுத்தா அது முதல்ல வாயில போன மாதிரி தானே. நீங்க கூட மாட ஒத்தாசை பண்ணினா போதும். அதாவது எடுபடியா மட்டும் இருந்தா போதும். சச்சா சச்சா, வர வர இந்த ஆத்துல முதல் மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம போச்சு. நான் இந்த ஆத்து விட்ட போறேன். நான் போறேன். மாப்பிள்ளை கோச்சிக்காதே. அப்பா விடுங்க. எங்க போனாலும் கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு ஆஜராயிடுவார். உன்னை வந்து கவனிச்சுக்க சோடாபட்டி. நீங்க தான் தண்டச்சோறு. அப்பா, யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் லிஸ்ட் போட்டுட்டேடா? அம்மா, வெளியூர்ல இருக்கிறவா யாராருக்கெல்லாம் போஸ்டர்ல அனுப்புறது, யாராருக்கெல்லாம் நேர்ல கொண்டு போய் கொடுக்கணும், அப்புறம் உள்ளூர்ல இருக்கிறவா யாராருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணுங்கிறதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேம்மா. அப்பா, லிஸ்ட் போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யாருக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேடா? இது என்னம்மா கேள்வி? உலகத்துக்கே படி அளக்கிற பெருமாளுடைய ஆலயத்தை நிறுவி அது மூலமா நமக்கு படி அளக்கிறாளே அந்த ரங்கநாயகி அம்மா, அவளுக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும்மா. அதுதானம்மா முறை. ஆமாப்பா, அப்படியே நம்ம பத்மா காவியும் நம்ம மாத்துக்கு அவளை அனுப்பி வைக்க சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல காரியத்துல அக்காவும் கூட இருந்தா தானே நமக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும். நீக்கும் அந்த ஆசைதாம்மா. சரிப்பா, வாங்கோ. முதல் பத்திரிக்கைய ரங்கநாயகி அம்மாவுக்கு கொடுத்துட்டு வரலாம். சரிம்மா. சீதா, சீதா, சாப்பிட சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு. உனக்கு கொழுப்பு இருக்கு. நேக்கு ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள, நேக்கு தான் கொழுப்புன்றேலா? அதெல்லாம் மாப்பிள்ள. அம்மா, மாப்பிள்ளைய ஒன்றும் சொல்லாதம்மா.
அவர் நம்ம மாத்துக்கு மாப்பிள்ளை மட்டும் இல்லை, சொன்னதே சொல்லும் கிளிப்பில்லை. வச்சாரு பாரு ஒரு ஐஸ். அப்புறம் மாப்பிள்ள ஒரு 20 பத்திரிக்கை விலாசெல்லாம் தரேன். கும்பகோணத்துக்கு போய் அக்ரஹாரத்தில் இருக்க நம்ம மனுஷாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க, சரியா? சரி மாமா. போயிட்டு வர பஸ்ஸுக்கு செலவாகுமே. லாரியில போங்க. சரி சரி சரி. மாப்பிள்ள 400 ரூபா இருக்கு, போருமா? போதும் மாமா. 400 ரூபாயா? டீ கடைக்கு ஒரு 150 பேலன்ஸு, அப்புறம் சீட்டாட்டத்துக்கு ஒரு 150 பேலன்ஸு. அடைச்சிடலாம். என்ன மாப்பிள்ள யோசனை பண்ணிட்டு இருக்கேள், போருமோன்னோ? போதும் மாமா. இந்த ஆத்துக்கு மூத்த மாப்பிள்ள நான். உங்ககிட்ட கை நீட்டி நான் காசு வாங்கப்படாது. இருந்தாலும் நான் வாங்கலாம், நீங்கள் வருத்தப்படவில்லை இல்லையா? அதனால தான் நான் வரேன் மாமா. அத்திம்பேர் என்ன சீதா, எங்க அவசர வேலையை மாமியார் அமைச்சிருக்காரு அண்ணோ, அதுக்குள்ள என்னையும் கூப்பிட்ட? அத்திம்பேர் பத்திரிக்கை மறந்துட்டேன். கூட கூட வரேன். அத்திம்பேர் என்ன சாப்பிடாம போறேளே? இந்த ஆத்துல நீ சமைச்ச சாப்பாடா? மாமா எனக்கு 400 ரூபாய் கொடுத்துருக்காரு. வெளியில நல்ல ஹோட்டல்ல நல்ல பேஷா சாப்பிட்டுக்குவேன். வரட்டுமா? அப்பா, நேக்கு என்னமோ நீங்க கொடுத்து அனுப்பின பத்திரிக்கை எல்லாம் கரெக்டான இடத்துல போய் சேருமான்னு டவுட்டு தான். ஏமா சந்தேகமா பேசுறேன்? பின்ன என்னப்பா, அவரும் அவர் மொழியும் அவர் பேச்சும் நேக்கு நம்பிக்கையே இல்ல. அப்பா இன்னும் தூங்கல? என்னடா பாஸ்கர், நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? இல்ல, கிளம்பிட்டு தான் இருந்தேன். கீழே கேண்டீன்ல வந்து பாதாம் பால் போட்டுட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி, கௌசல்யாக்கும் வாங்கி கொடுத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். குட், வெரி குட். குடு குடு கௌசல்யா, வாங்கிக்கோமா. ஏன் பாஸ்கர் எனக்காக இவ்ளோ சிரமப்படுறேன்? ஐயோ, நீங்க எங்களுக்காக சிரமப்படல. நியாயமா அப்பா கூடவே இருந்து நானும் நித்யாவும் தான் கவனிச்சுக்கணும். ஆனா நீங்க எங்களை அனுப்பி வச்சுட்டு பொறுப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு சிரமப்படல. இதுல நேக்கு என்ன சிரமம் இருக்கு பாஸ்கர்? நான் அந்த ஆத்துல வாழ போறவ. அந்த ஆத்துல உள்ள மனுஷாளுக்கு ஏதாவது நான் தானே கவனிச்சுக்கணும். சஞ்சயோட மனைவியாக போறவங்க நீங்க. அப்ப எனக்கு தங்க தானே? ஏன் என் தங்கைக்கு நான் பால் வாங்கி கொடுக்கறது தப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நித்யாவும் நீங்களும் ஒண்ணுதான். என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவளா இருக்கா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையாது தெரியுமா? ஆண்டவன் என் விஷயத்துல ரொம்ப கருணை காட்டுறான். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சரி சரி கௌசல்யா, இந்த சந்தோஷத்துல பாலை குடிக்க மறந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தது. ஓகே, காலையில மீட் பண்ணலாம். குட் நைட். குட் நைட். பார்த்து போப்பா. இன்னங்க மாத்திரை. என்ன மாமா அப்படி பாக்குறேன்? இல்லம்மா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கூட இப்படி பார்த்துருப்பாளான்னு சந்தேகமா இருக்கு. அவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறேன். சின்ன பிள்ளையிலேயே சஞ்சய் அம்மாவை இழந்துட்டாமா. தாய் பாசம்னா என்னன்னு தெரியாமே வளர்ந்தாமா பாவம். அவனுக்கு நீ தாயாவும் தாரமாவும் இருந்து அவனை நீ பார்த்துக்குவேன்னு உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. நம்ம சஞ்சய் உண்மையிலே கொடுத்து வச்சோமா. இல்ல மாமா, நான் தான் கொடுத்து வச்சவன். சஞ்சய் ரொம்பவும் கண்ணியமானவர். தன்னால மத்தவா யாருக்கும் எந்த வித தீங்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அப்படியே வந்துட்டா கூட அதுக்கு பரிகாரம் தேடுவார். இந்த லோகத்துல அவரை மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. இல்லம்மா, எப்படி பார்த்தாலும் நீ எங்க வீட்டுக்கு மருமலா வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமைம்மா. விட்டா விடிய விடிய இப்படியே பேசிட்டு இருப்பேன். மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்க மாமா. ஓகே ஓகேம்மா. ஐயோ ஐயோ, பாஸ்கர் ரொம்ப பாசமா வாங்கி கொடுத்த பால் கொட்டி போயிடுதே.